கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூசம், கடகத்தில் இருக்கக்கூடிய பூசம், கடகத்தில் இருக்கக்கூடிய ஆயுள்யம், கடகராசி அன்பர்களே, ஒரு அருமையான சந்தர்ப்பம். இதுவரை குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பமும் சரி, பிரச்சனைகளும் சரி, படிப்படியாக குறைந்து குடும்பத்துல ஒரு நிம்மதியும் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைகிறது. இந்த ஆண்டு முழுவதுமே பாத்தீங்கன்னா குரு பகவான், குருவின் துணையோடு வெற்றியை நோக்கி நகர்வீர்கள். தொட்டது துலங்கும். நீங்கள் எடுத்து வைத்த காரியத்தில் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை வேதனைகளை சந்தித்தீர்கள் அல்லவா? அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். இந்த அந்யோன்யம் சொல்வாங்க, உறவு என்று சொல்வார்கள். உறவை பிரிந்து வாழ்ந்த காலம் போய் உறவோடு ஒன்றி வாழ்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலம் இந்த 2026ஆம் ஆண்டாகத்தான் அமைகின்றது. கடகத்தை பொறுத்த வரைக்கும் சிந்திய கண்ணீருக்கும் பட்ட பாட்டிற்கும் பலம் தரக்கூடிய ஆண்டாக அமைகின்றது. தொழில ஒரு நல்ல முன்னேற்றம், அரசு துறையில ஒரு நல்ல ஆதாயம் பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் இந்த 2026ஆம் ஆண்டு அமைகின்றது. என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டினுடைய நிம்மதி இல்லாத ஒரு தன்மை, நிலவிய குழப்பங்கள், அது சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு தரக்கூடிய, நிம்மதி தரக்கூடிய ஆண்டாக அமைகிறோடைய அனுபவத்துல கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் கொஞ்சம் கவனமா இருங்க. சில இழப்புகள், அதாவது அந்த அந்யோன்யம் சொல்வாங்க, கணவன் மனைவி உறவை பொறுத்தவரை மிக மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான். திருமணத்திற்கு முன் கவனமாக தேர்ந்தெடுங்கள்.